காலையில் வெள்ளன எந்திரிக்கிற என்னாலே இப்போ வர வர எந்திரிக்கவே முடியல. பனி ஓவராக இருக்கிறதுனால காலையில் தான் போட்டு அமுக்கிற மாதிரி இருக்குது. கை கால்லாம் அப்படி ஒரு வலியாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் காலையில் எந்திரிக்க வேண்டியதாக இருக்குது. எப்படியோ எந்திரிச்சாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கருவாட்டு தொக்கு, எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் தான் இன்றைக்கி செஞ்சுருந்தோம். சரி சாப்பிட்டு பையவே தைக்க உட்காருவோம், இன்றைக்கி வேலை கொஞ்சம் கம்மியாக தானே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா 12 மணி 12:30 ஆயிடுச்சு நான் தைக்க உட்காரையில். சரி தச்சுக்கிட்டே கொஞ்சம் நேரம் லைவை போட்டேன். லைவை போட்டு நான் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா மணி 4:30 மணி ஆயிடுச்சு. சரி தண்ணி கஞ்சியாக குடிப்போன்ட்டு 2 வத்தலை வறுத்து அந்த கருவாடு தொக்க வச்சு அந்த கஞ்சியை குடித்தேன். குடித்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி தூக்கம் வந்துச்சுன்னே தெரியலை. ஒரு அரை மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். தூங்கி எழுந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த சிவனியா எனக்கு அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்கன்னு என்னத்தனாலும் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. சரி வீட்டில் கொஞ்சம் பச்சரிசி மாவு இருந்தது, அதில் கொஞ்சம் மண்டவளத்தை தட்டி போட்டு 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றி பிடி கொலக்கட்டை மாதிரி பிடிச்சு அவிச்சாச்சு. அவிச்சிட்டு பார்த்தீங்கன்னா கவிதா காப்பி போட்டு கொடுத்தா, இந்தா அப்படின்னு சொல்லி அதுகிட்ட கொடுத்து அதுவும் சாப்பிட்டு நான் 2 கொலக்கட்டை தான் தின்னேன். அந்த 2 கொலக்கட்டை தின்னதுக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வழியாக தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. நான் அப்படியே ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டிட்டேன். எனக்கு உடம்பு ஒன்றும் ஒத்துக்கறல.